as the English teacher. இந்த வீடியோவில் நம்ம மேத்யூ அர்னால்ட் எழுதின ஸ்காலர் ஜிப்சி போம் ஓட 13 to 18 ஸ்டான்ஸாவோட லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போகிறோம். And once in winter on the causeway chill, where home through flooded fields food travelers go. ஸோ இது வின்டர் சீசனில் காஸ்வே சில் அப்படின்னா காஸ்வேனா தட் இஸ் அ பாத்வே, ஒரு வரப்பு. அங்கே ஃபுட் ட்ராவலர்ஸ் நம்ம ஸ்காலர் ஜிப்சியை பார்த்துருக்காங்க. ஹேவ் ஐ நாட் பாஸ் தி ஆன் த வுடன் பிரிட்ஜ் wrapped in thy cloak. wrappedனா கவர்டு, ஒரு ஓல்டு க்ளோக்னா ட்ரெஸ்ஸு, ஒரு துணி, அதை கவர் பண்ணிட்டு பேட்லிங் வித் த ஸ்னோ. பேட்லிங் வித் த ஸ்னோனா கொஞ்சம் அந்த ஸ்லோவில் அவர் நடந்து போகிறதுக்கு கஷ்டப்பட்டுருக்காரு. தை ஃபேஸ் டவர்ட் ஹின்சே அப்படின்னா அது ஒரு இடம், ஓகேவா? இட் இஸ் நியர் ஆக்ஸ்ஃபோர்ட் அண்ட் இட்ஸ் வின்ட்ரி ரிட்ஜ். வின்ட்ரி ரிட்ஜ் மீன்ஸ் இட் இஸ் த பிளேஸ் இஸ் கவர்டு வித் ஸ்னோ, ஓகே. அண்ட் தௌ ஹேஸ் கிளைம் த ஹில். இப்போ அவர் மலை ஏறிட்டாரு. அண்ட் கெயின் த ஒயிட் ப்ரோ ஆஃப் த கம்னர் ரேஞ்ச், ஓகே, கம்னர் ரேஞ்ச் போயிட்டாரு. அண்ட் டர்ன்ட் ஒன்ஸ் டு வாட்ச். போயிட்டே இருக்கும்போது ஒரே ஒரு தடவை மட்டும் திரும்பி பார்த்துருக்காரு. வைல் திக் த ஸ்னோ ஃப்ளேக்ஸ் ஃபால். அந்த பனி கட்டிலாம் அப்படியே விழறத மட்டும் ஒரு வாட்டி திரும்பி பார்த்துருக்காரு. த லைன் ஆஃப் ஃபெஸ்டல் லைட் இன் கிரைஸ்ட் சர்ச் ஹால். கிரைஸ்ட் சர்ச் ஹால்னா அந்த வில்லேஜில், அந்த ஊரில் ஒரு சர்ச் இருக்குது, அதில் ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க. அப்போ லைட்ஸ்லாம் நிறைய அங்கே போட்டிருக்காங்க அந்த சர்ச்சில். தென் சாட் தை ஸ்டா இன் சம் சீக்வெஸ்டர்ட் கிராண்ட் அப்படின்னா கொஞ்சம் ஸ்டார்ஸ் எடுத்து கொஞ்சம் வெக்கோலை எடுத்து அதை பெட்டு மாதிரி பண்ணி அதில் படுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகே. சீக்வெஸ்டர்ட் அப்படின்னா தனிமையாக படுத்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ இயர் நெக்ஸ்ட் 14th stanza. But what I dream, 200 years have flown since first thy story ran through Oxford halls, and the grave Glanville did the tale inscribe that thou read wandered from the studious walls. But I now dream. But what I dream, I is Matthew Arnold. இப்போ அவர் சொல்கிறார், what I dream, 200 years have flown. 200 வருஷம் ஆயிடுச்சு. கிளான்வெல் அவருடைய வேனிட்டி ஆஃப் டாக்மடைசிங் எழுதி 200 இயர்ஸ் பாஸ் ஆயிடுச்சு. 1661 எழுதியிருக்காரு. இந்த போம் மேத்யூ அர்னால்ட் எழுதும் போது 1853. ஸோ நியர்லி 200 இயர்ஸ் ஹவ் ரோல்ட் ஆன், போயிடுச்சு, கடந்துருச்சு. சின்ஸ் ஃபர்ஸ்ட் தை ஸ்டோரி ரேன் த்ரூ ஆக்ஸ்ஃபோர்ட் ஹால்ஸ் அண்ட் த கிரேவ் கிளான்வில் டிட் த டேல் இன்ஸ்கிரைப். ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தார் அதே மாதிரி தான் ஒரு ஸ்காலர் வந்துட்டாங்க, என்னது டிஸ்கண்டினியூ பண்ணி வந்துட்டாங்க ஆக்ஸ்ஃபோர்ட்லேருந்து சொல்லியிருந்தார் இல்லையா. அண்ட் த கிரேவ் கிளான்வில் டிட் த டேல் இன்ஸ்கிரைப் that thou wert wandered from the studious wall. Studious wall that refers to Oxford wall. Wert, W-E-R-T அப்படின்னா B அப்படின்னு அர்த்தம், ஓகே. B-E-B. அதே மாதிரி தான் வெளியில் வந்துட்டாரு. டு லேர்ன் ஸ்ட்ரேஞ்ச் ஆர்ட்ஸ் அண்ட் ஜாயின் அ ஜிப்சி ட்ரைப். ஸோ அவரும் என்ன செஞ்சிட்டாரு, இந்த ஜிப்சி ட்ரைபில் சேர்ந்து ஆர்ட்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு தான் வந்தார். அண்ட் டவ் ஃப்ரம் எர்த் ஆர்ட் கான். ஸோ இப்போ அவர் என்ன ஆயிருக்கும், இந்த உலகத்தை விட்டே போயிருப்பார், இறந்துருப்பார். லாங் சின்ஸ் அண்ட் இன் சம் குவைட் சர்ச் யார்ட் லேட். இறந்துட்டாங்கன்னா என்ன செய்வாங்க, சர்ச் யார்டில் புதைச்சிருவாங்க. சம் கண்ட்ரி நூக், எங்கேயோ ஒரு கார்னரில், நூக்னா என்ன கார்னர், இந்த கண்ட்ரியில், இந்த நாட்டில் ஒரு கார்னரில், வேர் ஓவர் தை அன்னோன் கிரேவ் டால் கிராஸஸ் அண்ட் ஒயிட் ஃப்ளாரிங் நெட்டில்ஸ். நெட்டில்ஸ் அப்படின்னா தட் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ பிளான்ட், ஒரு வகையான பிளான்ட்டு. அதை நம்ம தொட்டுட்டோம்னா அது அரிக்கும், இரிட்டேட்டாக இருக்கும். அது அப்படியே காற்றுல அசைஞ்சிட்ருக்கோம். வேவ் நல்ல டாலாக கிராஸ் வளர்ந்துருக்கு. ஒயிட் ஃப்ளாரிங் நெட்டில்ஸ் அண்டர் அ டார்க் ரெட் ஃப்ரூட்டட் யூ ட்ரீஸ் ஷேட். அப்போ அவரை எங்கே புதைச்சிருக்காங்க, இந்த மாதிரி ஒன்னோட டார்க் யூ ட்ரீயோட ஷேடில், அந்த ஒரு நிழலில் அவரை புதைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. No, thou hast not felt the lapse of ours, for what wears out the life of mortal men, it is that from change to change there being rolls, it is that repeated shocks again and again. So no, thou hast not felt the lapse of ours. அப்படின்னா என்னது, அவர் என்ன
பல வருஷம் ஆனாலும் இந்த மாதிரியான ஸ்காலர்ஸு அவங்க காலம் கடந்து போகிறதே அவங்க உணர்றதே கிடையாது. அவங்க என்றைக்கும் எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. இந்த மாதிரியான மனுஷங்க என்றைக்குமே அவங்களுக்கு வயசாகுதுன்ற அவங்க ரியலைஸ் பண்ணவே மாட்டாங்க. இதுவே நம்ம மார்டல் மென் வந்து நம்ம சாதாரண மக்கள் இல்லையா, அவங்க நம்ம வயசாயிடுச்சுன்னா வயசாயிடுச்சுன்னு ஆனால் அவங்களுக்கு ஸ்காலர் மாதிரியான மனுஷங்களுக்கு வயசானதே தெரியாது. ஓகே, நெக்ஸ்ட்டு இட் இஸ் தட் ஃப்ரம் சேஞ்ச் டு சேஞ்ச் தேர் பீங் ரோல்ஸ்னால் அப்படியே காலம் போகுது, நம்மளும் மாறிக்கிட்டே வருவோம். இட் இஸ் தட் ஸ்பிரிட்டட் ஷாக்ஸ் அகெயின் அண்ட் அகெயின். நம்மளோட வாழ்க்கையில் நிறைய மாறுதல் இருக்கும், அதுக்காக நம்ம ஒன்று ஒன்றா நம்ம மாற்றிக்கிட்டே இருப்போம். எக்ஸாஸ்ட் த எனர்ஜி ஆஃப் ஸ்ட்ராங்கஸ்ட் சோல்ஸ் அண்ட் நம் த எலாஸ்டிக் பாஸ். இப்போ நம்ம லைஃப்பில் ஒரு கோல் வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்காக நம்ம முயற்சி பண்ணுவோம். நம்மளால் அது முடியலை அப்படின்னா நம்ம என்ன ஆகிடுவோம், எக்ஸாஸ்ட் ஆகிடுவோம், நம்ம டயர்ட் ஆகிடுவோம். ஓகேவா, அதுதான் நம்ம இங்கே சொல்கிறாரு. ஓகே, ஸோ இஃப் வி மூவ் டுவர்ட்ஸ் ஒன்லி ஒன் கோல் வி ஆர் நாட் எக்ஸாஸ்டட். அது இந்த ஸ்காலருக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் இன்ஸ்பிரேஷன் மேலேருந்து கிடைக்கும் அப்படின்னு அவர் வெயிட் பண்ணுறாரு. நம்மளுக்குன்னா இப்போ ஒரு கோல் நம்ம அடையணும்னு நம்ம வெயிட் பண்ணுவோம், அதை அடைய முடியலன்னா நம்மளோட கோல்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே போவோம். அப்போ நம்ம அப்படியே டயர்ட் ஆகிடுவோம், நம்ம நர்வ்ஸ் எல்லாம் வீக் ஆகிடும். ஓகே, அண்ட் டில் ஹேவிங் யூஸ்ட் ஆர் நர்வ்ஸ் வித் பிளிஸ் அண்ட் டீன். நம்ம லைஃப்பில் பிளிஸ் ஹாப்பினஸ் இருக்குது, டீன்னா சாரோ கஷ்டம் இருக்குது, அண்ட் டயர்ட் அப்பான் 1000 ஸ்கீம்ஸ் ஆர் விட். ஸோ நம்மளுக்கு ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ், ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வருது நம்மளுக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டே போயிட்டே இருக்கோம். அப்போ நம்ம டயர்ட் ஆகிடுறோம் நம்ம லைஃப்பில். டு த ஜஸ்ட் பாசிங் ஜீனியஸ் வி ரெமிட். ரெமிட் அப்படின்னா சரண்டர். நம்மளுக்குள்ள ஏதோ ஒரு டேலண்ட் இருக்குது. ஓகே, அதுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம சரண்டர் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி இல்லை அப்படின்னா ஆர் ஓன் அவுட் லைஃப் அண்ட் ஆர் வாட் வி ஹாவ் பீன். ஸோ நம்மளுடைய லைஃபு when we find genius in us we should surrender ourselves to that. அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையானது எப்படி இருக்கும், தேய்ந்து போனதாக ஆகிடும். அவர் ஓன் அவுட் லைஃப், நம்மளுடைய வாழ்க்கை தேய்ந்து போனதாக ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. and thou has not lived, why shouldn't thou perish? So thou hast one aim, one business, one desire, else wert thou long since numbered with the death. ஓகே, ஸோ இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது வந்து மேத்யூ அர்னால்டு வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் கிட்ட சொல்கிறாரு. அவர் வந்து he has not lived like us. நம்மளை மாதிரியான வாழ்க்கை ஸ்காலர் வாழலை. அவருக்கு ஒரே ஒரு எய்ம் தான், ஒரே ஒரு ஒர்க் தான், ஒரே ஒரு ஆசை தான். ஓகேவா, அதுவே நம்மளுக்கு வந்து ஏகப்பட்டது இருக்கும். நம்ம சாகிறதுக்குள்ளே ஏகப்பட்டது இருக்கும் வாழ்க்கையில், ஒன்று ஒன்றா நம்ம மாற்றிட்டே இருப்போம். ஓகே, ஸோ யூ ஆர் இம்மார்டல். அதனால் அவர் இன்னமும் வாழ்ந்துட்டுருக்காரு. ஓகே, அவர் ஒரே ஒரு குறிக்கோளை அடையணும் மட்டும்தான் காத்திருந்தார். அதனால் அவர் இன்னமும் வாழ்ந்துட்டுருக்காரு. இத்தனை வருஷம் கழிச்சும் நம்ம அவரை பற்றி படிச்சிட்ருக்கோம். அதுவே நம்ம சாதாரண மனுஷங்க என்ன ஆயிடுச்சு, நம்ம வி ஆர் மார்டல். ஓகே, else hadn't thou spent like other men thy fire, the generations of thy peers are fled, and we ourselves shall go. But thou possess an immortal lot, and we imagine thee exempt from age, and living as thou livest as Glanvill's page, because thou as we what we alas have not. ஸோ அதுதான் சொல்கிறாரு, பல ஜெனரேஷன் கடந்தாலும் இன்னமும் நம்ம அவரை பற்றி கிளான்வெல்லோட புக்கில் படிக்கிறோம். அப்புறமா நம்ம மேத்யூ அர்னால்டு அவரோட ஒர்க்கில் எழுதியிருக்காரு. நம்ம ஸ்காலர்ஸ்க்கு ஸ்டில் ஈ இஸ் அலைவ் இன் த புக்ஸ். ஏன் அப்படின்னா ஈ ஹேட் ஒன்லி ஒன் எய்ம், ஒன் பிஸ்னஸ், ஒன் டிசையர், அண்ட் யூ ஹேட் வாட் வி டு நாட். அவர்கிட்ட இருந்த ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இல்லை, அதனால தான் நம்ம மார்டல், அவர் இம்மார்டல். ஓகே, 17th stanza. For early didst thou leave the world with past, fresh undiverted to the world without, firm to their mark, not spent on other things, free from the sick fatigue, the languid doubt. Okay, so idhula for early didst thou leave the world
with powers. ஸோ இந்த ஸ்காலர் வந்து he left all the desires, எல்லா ஆசைகளையும் அவர் துறந்து வாழ்ந்தார். ஃப்ரெஷ் அன்டைவர்ட் டு த வேர்ல்ட் வித்தவுட், அவர் இந்த உலகத்தில் இருந்த எந்த விதமான ஆசைகள் சுகத்துக்கெல்லாம் அவர் டைவர்ட்டே ஆகலை. யோர் ஃபர்ம் டு ரீச் த கோல், ரொம்ப திடமாக இருந்தார் அவர் ரீச் பண்ணணும் அவரோட கோலை அப்படி. ஸோ மற்ற விஷயத்துலலாம் அவரோட எனர்ஜி அவர் வேஸ்ட் பண்ணவே இல்லை. ஓகே, ஃப்ரீ ஃப்ரம் த சிக் ஃபேட்டிக், த லாங்குவிட் டவுட். லாங்குவிட் அப்படின்னா தட் இஸ் டல் அப்படின்னு அர்த்தம். லாங்குவிட்னா டல் அப்படின்னு அர்த்தம். ஃப்ரீ ஃப்ரம் த சிக் ஃபேட்டிக், த லாங்குவிட் டவுட். அவருக்கு ஒரு டவுட்டே கிடையாது, நம்ம இந்த எய்மை நம்ம அடைவோமா அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இப்போ வந்து நம்ம லைஃப்பில் ஒரு எய்ம் வச்சுருந்தோம் அப்படின்னா கொஞ்ச நாள் ட்ரை பண்ணுவோம், ஐயோ இதை நம்ம அடைய முடியுமா இல்லைன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு மேலே டவுட் வந்து நம்ம வேறு கோல் ரீச் பண்ணுறதுக்கு அது இப்படியே டைவர்ட் ஆகிடுவோம். ஆனால் அவர் அந்த மாதிரி இல்லவே இல்லை. ஸ்காலர் he was never diverted, அவர் டைவர்ட்டே ஆகலை. which must to have tired in much been baffled brings of life unlike to us who fluctuate idly without term or scope, of whom each strives nor knows for what he strives. ஸோ இதில் டேர்ம் அப்படிங்கிறது கோலை தான் குறிக்குது. அதே மாதிரி ஸ்கோப் அப்படின்னா எய்ம். ஓகே, ஸோ நம்மளாம் எப்படி இருக்கோன்னா நம்மளோட கோல்லேருந்து மாறிக்கிட்டே இருக்கும், ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, கோல் ரீச் பண்ணுறதில்ல நம்ம ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். of whom each strives nor knows for what he strives, and each half lives 100 different lives, who wait like thee but not like thee in hope. நீங்கள் என்ன அது பல 100 ஆண்டு ஆனாலும் நீங்கள் என்ன செய்கிறீங்க, உங்களோட எய்முக்காக வெயிட் பண்ணுறீங்க அதை அடையணும்னு. நாங்கள் அப்படி கிடையவே கிடையாது, நாங்கள் எங்களோட எண்ணத்தை மாற்றிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். And thou waitest of the spark from the heaven, and we light of believers of our casual creeds, who never deeply felt nor clearly willed, whose insight never has borne fruit in deeds, whose vague resolves never have been fulfilled, for whom each year we see breeds new beginning, disappointments new, who hesitate and falter life away. Thou waitest for the upper scholar, he is waiting for the spark from the heaven. நம்மளுக்கு நம்ம ஹெவன்லேருந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் வி லைட் ஹாஃப் பிலீவர்ஸ், நாங்கள் எதையுமே முழுசாக நம்ப மாட்டோம். ஆஃப் அவர் கேஷுவல் க்ரீட்ஸ்னா அது ஒரு ரிலீஜியன், ஆனால் இதுனா பிரின்சிபிள். ஓகே, இப்போது ரிலீஜியன் என்ன, ஒரே மாதிரியான நம்பிக்கையே இருக்கிறவங்க தான் ஒரே சேம் ரிலீஜியன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் க்ரீட்ஸ். who never deeply felt nor clearly willed, எங்களுக்கு ஒரு கிளியரான கோலே கிடையாது. who inside never has borne fruit in deeds, ஒரு செயலை செய்ய போகிறோம் அப்படின்னா அதில் ஒரு முழுமையே இருக்காது, எங்களுக்கு மாற்றிக்கிட்டே இருப்போம் எங்களோட எண்ணத்தை. whose vague resolves never have been fulfilled, நாங்களாம் ஃபுல்ஃபில் ஆகலைன்னா நாங்கள் என்ன செய்வோம், மாற்றிக்கிட்டே இருப்போம். ஃப்ரம் whom each year we see, ஒரு வருஷம் ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம், அது நடக்கலைன்னா அடுத்த வருஷம் வேறு மாற்றிக்கிட்டே இருப்போம். breeds new beginnings, disappointments new, நடக்கலையா டிசப்பாயின்ட் ஆகிடும், அவ்வளோதான் மாற்றிப்போம். who hesitate and falter life away, and lose tomorrow the ground won today. ஸோ நாங்கள் வந்து எசிடேட் பண்ணுவோம், ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா அதில் நாங்கள் நடுங்குவோம். வி ஸ்டாகர் அண்ட் ஃபால் ஃப்ரம் our goal and lose tomorrow. ஒரே ஒரு நாளைக்கு தான் அந்த ஒரு திடமான இருக்கும், மறுநாள்னா நாங்கள் மாற்றிடுவோம். அண்ட் do not we wander, await it too. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது, you are waiting for the divine inspiration and you will be successful. நம்மளோட ஸ்காலர் வெயிட் பண்ணிட்டுருக்காரு, அவர் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஆவார். ஸோ இதோட 18th ஸ்டான்ஸா முடியுது. தேங்க்யூ, and please do comment, share my videos. Thank you.